தென்னை விவசாயிகளே, உங்களிடம் ஒரு கேள்வி. தென்னை மரத்துக்கு விலை உயர்ந்த உரம் போட்டாதான் நல்ல மகசூல் கிடைக்குமா, இல்லாட்டி நம்ம சுத்தி இருக்கிற இலவசமா கிடைக்கிற சில செடிகளை பயன்படுத்தி மண்ணின் உயிரை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நாம 150 காய்க்கும் தென்னை மரங்களுக்கு எருக்கு இலை கரைசல் தயாரிக்க போறோம். எவ்வளவு எருக்கு இலை கரைசல் தேவை, அதுக்கு எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீன் அமிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை ஏன் கொடுக்குறோம் அப்படின்று இந்த எல்லா கேள்விகளுக்குண்டான பதில் இன்னைக்கு வீடியோல இருக்க போது. கடைசி வரை இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. வணக்கம் நண்பர்களே. மண்ணை புரிந்தால் இயற்கை விவசாயத்தை நீங்க வெல்லலாம். இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, விவசாயிகளின் நேரடி அணுகுமுறை எல்லாத்தையுமே உங்களோட கொண்டு வரும். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். நீங்க தென்னை மரம் வளர்க்குறீங்களா, உங்க தோட்டத்துல எத்தனை மரம் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க. நீங்க எருக்கு இலை கரைசல் பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதையும் நமக்கு தெளிவுபடுத்துங்க. நிறைய பேர் ஏன் இந்த எருக்கு இலை கரைசல், நம்ம தான் மீன் அமிலம் போட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. மீன் அமிலம் வேற சுறுசுறுப்பாக வச்சிருக்கும். ஆனால் எருக்கு இலை கரைசல் மண்ணில் இருக்க நுண்ணுயிரிகளை அதிகரிக்க உதவும். அதாவது மண் உயிரோட இருந்தாதான் மரம் ஆரோக்கியமாக வளரும். இன்னைக்கு இலுப்பு நகரத்தில் உள்ள ஊரில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பில் 150 காய்க்கும் மரங்களுக்கு எருக்கு இலை கரைசல் தயாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பற்றி வாங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. அண்ணா, இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாண்ணே? எருக்கு இலை கரைசல் சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே. அதில் பார்த்தீங்கன்னா நொச்சி ஒரு 3 கிலோ. ஃபர்ஸ்ட் 200 லிட்டர் ட்ரம். சரிங்கண்ணே. அதில் 190 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு. ஓகேங்கண்ணே. எடுத்துட்டு 1 கிலோ நாட்டு சக்கரை பாருங்க. சரிங்கண்ணே. நாட்டு சக்கரை 1 கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கஞ்சல் இருக்குங்களா, ஆமாங்க, ஒரு 10 கிலோ போட்டுக்கோங்க. சரிங்கண்ணே. நொச்சி ஒரு 3 கிலோ போட்டுக்கோங்க. ஓகே. இது நல்லா ஒரு 8 நாள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 நாள் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறணும். சரிங்கண்ணே. நல்லா ஆகணும். ஓகே. எவ்வளோ 8 நாள் நல்லா டைம் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஆயிரும். சரிங்கண்ணே. நமக்கு இயற்கை உரம் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த தோட்டத்தில் மீன் அமிலம் கொடுத்தாச்சுண்ணே. ஏன்னா மறுபடியும் அடுத்த நாளே நம்ம இது இயற்கை இலை கரைசல் கொடுக்கக்கூடாதா? அடுத்த நாளே கொடுக்கூடாது. அதுக்கு எல்லாமே ஒரு டைம் கொடுக்கணும். சரிங்கண்ணே. நம்ம இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலுமே ஒரு டைம் ஆஃப் பீரியட் இருக்கு. சரிங்கண்ணே. டைம் கொடுக்கணும். சரிங்கண்ணே. அந்த மண்ணில் சத்து எல்லாம் கிடைக்கும், மரத்துக்கு நல்ல சத்து கிடைக்கும். சரிங்கண்ணே. 8 நாள் நல்லா ஊற வச்சுட்டு 1 லிட்டரு நம்ம எடுத்துக்கோங்க. இதுல இருந்து 1 லிட்டர் கரைசல் எடுத்துக்கோங்க. சரிங்கண்ணே. எடுத்துட்டு 5 லிட்டர் தண்ணி 5 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி சரிங்க மரத்துக்கு ஊற்றணும். ஒரு மரத்துக்கு ஊற்றணும். சரிங்கண்ணே. ஏற்கனவே இயற்கை உரம் மீன் அமிலம் கொடுத்துருக்கறதுனால அதுக்கு ஒரு 15 நாள் டைம் எடுக்கணும். மீன் அமிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் 15 நாள் டைம் எடுக்கணும். சரிங்கண்ணே. டைம் எடுத்தாதான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்கண்ணே. அண்ணா, இந்த இப்போ உரம் கொடுக்குறோம், அதுக்கடுத்து என்ன உரம்ண்ணே கொடுக்கணும்? உரம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டா ஒரு 15 நாள் கழிச்சு நீங்க பஞ்சகாவியா கொடுக்கணும். பஞ்சகாவியா எதுக்குண்ணே நம்ம கொடுக்குறோம்? பஞ்சகாவியா சரிசமம் பண்ணி விட்டுரும். மரத்தோட வளர்ச்சியை சமநிலைப்படுத்துறதுக்காக கொடுக்குறீங்க. சரிங்கண்ணே. ஃபர்ஸ்ட் தோட்டத்துக்கு வரும்போது சாயில் டெஸ்ட், ஓகே, வாட்டர் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் அதோட சத்து எது கம்மியா இருக்குன்னு பார்த்து அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரிங்கண்ணே. இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்குறோம். இப்போ விவசாயிகள் அவங்க தோட்டத்திலே பண்ணி தரணும்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் பண்ணி தருவீங்களா? பண்ணி தருவீங்க. டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் என்ன ஃபர்தரா பண்ணணுமோ அதை எடுத்து நாங்க பண்ணிடுவோம். அதாவது விவசாயிகள் தோட்டத்துக்கு இவங்க முதல்ல சாயில் சாம்பிள் எடுத்துட்டு, வாட்டர் சாம்பிள் எடுத்துட்டு அதுக்குண்டான டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு அதில் வர்ற ரிசல்ட்டை பொறுத்து தான் இவங்க உரம் எந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தயார் பண்ணி தர்றாங்க. உங்களுக்கு இந்த உரம் தயாரிக்கணும், இல்லை இந்த மாதிரி உரம் உங்கள் மரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நமது தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ் நேரடியாக தரேன். நன்றி, வணக்கம்.